எல்லாருக்கும் வணக்கம். பாட்டில் ராதாவோட ஃபர்ஸ்ட் ஷோ பார்த்துட்டு வரேன். ரொம்ப சந்தோஷமாக இருக்குது, ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. பயங்கர ரெஸ்பான்ஸ் இருக்குது ஆடியன்ஸ் கிட்டேருந்து. ஸோ படம் போய் பாருங்கள், தியேட்டரில் போய் பாருங்கள், பார்த்துட்டு சொல்லுங்கள் எங்கள் எல்லாருக்கும் டீமில் எப்படி இருந்திருக்கு, உங்களுக்கு படம் எப்படி பிடிச்சிருந்தது அப்படின்னு. எனக்கு சொல்கிறதுக்கு வேறு வார்த்தை இல்லை, ரொம்ப சந்தோஷமாக இருக்குது, ரொம்ப நல்லாயிருக்கு. நீங்கள் பார்த்துருப்பீங்க. இப்போ வந்து என்ன சொன்னாங்கன்னு தெரியல, நான் உள்ள நின்றுட்டு இருந்தேன். பட் நான் கேட்ட வரைக்கும் ரொம்ப நல்லாயிருக்கு, ரொம்ப சந்தோஷமாக வராங்க தியேட்டர்லேருந்து வெளியில். அதை பார்க்குறதுக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. ஸோ ரொம்ப நல்லா இருந்தது, ரொம்ப வித்தியாசமாக இருந்தது. ஏன்னா நாங்கள் படம் பார்க்கும்போது வேறு மாதிரி ஒரு ஃபீலிங் இருந்தது. பட் ஆடியன்ஸ் வந்து அந்த ஹியூமர், அந்த காமெடிக்குமே கிளாப் பண்ணி, அதே சமயம் ரொம்ப இந்த பாசம், குடும்பத்தை பற்றின விஷயத்துக்கும் ரொம்ப வித்தியாசமாக ரியாக்ட் பண்ணுறது, அது எல்லாமே பார்க்கும்போது ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. என்ன பாதிச்ச சீன் ஆக்சுவலாக படமாகவே என்னை ரொம்ப பாதிச்சுது. அதனால தான் நான் ஓகே பண்ணுறேன் அப்படின்னு ஒத்துக்கிட்டேன். எனக்கு ரொம்ப பிடிச்ச சீன் நான் சொல்ல முடியாது. நான் இப்போ சொல்லிவிட்டு அப்புறம் வந்து இப்படி எல்லோரும் போய் படம் பாருங்கள். படம் பார்த்துட்டு நீங்கள் பார்த்துட்டு உங்களுக்கு பிடிச்ச சீன் எதுன்னு எனக்கு சொல்லுங்கள். ஸ்க்ரீனில் எப்படி இருக்குது உங்களுடைய கேரக்டர்ஸ் எல்லாம்? நான் என்னோடய கேரக்டர்னு சொல்ல முடியாது. ஜென்ரலாகவே படத்தில் நடிச்சிருக்கிறவங்க எல்லாரோட கேரக்டர்ஸுமே ரொம்ப சூப்பராக டர்ன் அவுட் ஆகிருக்கு. ரொம்ப ரொம்ப சரிசமமாக எல்லாருமே வந்து பெர்ஃபார்ம் பண்ணியிருக்காங்கன்னு நான் ஃபீல் பண்ணுறேன். அது அப்படி சரிசமமாக பண்ணதுனால தான் படமாகவே அது பேசப்படுதுன்னு ஃபீல் பண்ணுறேன். அது ரொம்ப தாக்கமாக இருந்தது. சேலஞ்சிங்காக சொல்ல முடியாது. டைரக்டரும் அண்ட் கூட இருந்த ஆக்டர்ஸ் எல்லாருமே அந்த வேலையை ரொம்ப சிம்பிளாக ஆக்கி கொடுத்துட்டாங்க. எல்லாருமே ரொம்ப கொலாபரேட்டிவாக ரொம்ப வந்து கொடுத்து, உங்களுக்கு நமக்கு ஏதாவது ஒரு இடத்துல கஷ்டம் இருந்தால் கூட இருக்கிற ஆக்டர்ஸ் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா ஹெல்ப் பண்ணி பெர்ஃபார்ம் பண்ண வச்சது. அப்படி தான் இருந்தது அந்த ப்ராசஸ். நம்ம ஒய்ஃபாக நம்மளோட ரோல் என்னவோ நம்ம அதை பண்ணணும். அதே மாதிரி அவங்க கணவர்மார்களாக அவங்களோட ரோல்ஸ் என்னவோ அதை ப்ளே பண்ணணும். அதை தாண்டி நம்ம ஒருத்தருக்கு ஒருத்தர் நம்ம எப்போதுமே கூட இருக்கணும்னு நான் நினைக்கிறேன். ஒருத்தங்க வந்து குடிக்கிறாங்கிறதுக்காக அவங்கள தள்ளி வச்சுட்டு போகிறது, அவங்கள கீழ்த்தனமாக பார்க்கறது வந்து பார்க்கக்கூடாதுங்கிறதும் இந்த படத்தோட ஒரு மெசேஜ் தான். ஒரு அவேர்னஸ் கிரியேட் பண்ணுறாங்க அப்படிங்கிற மாதிரி இருக்குது. என்ன விஷயம் வந்து அவங்க ரோலை பண்ணணும்னா இதை பண்ணணும்னா எதை சொல்லுங்கள்? இல்லை, ஒருத்தருக்காக இன்னொருத்தர் இருக்கணும், அவ்வளோதான். ஒரு பெரிய ரோல். இதை தவிர வேறு பெரிய சப்போர்ட் நம்ம யாருக்கும் கொடுக்க முடியாது. ஹஸ்பண்டுக்கு ஒய்ஃப் சப்போர்ட்டாக இருக்கணும் சொல்கிறீங்க? எல்லாருக்குமே, ஒய்ஃபுக்குமே ஹஸ்பண்ட் சப்போர்ட்டாக இருக்கணும், ஹஸ்பண்டுக்குமே ஒய்ஃப் சப்போர்ட்டாக இருக்கணும். அப்போ தானே ரெண்டு சைடும் பேலன்ஸ் ஆகும். இப்போ ரெண்டு பேருமே குடிக்கிறாங்க, இந்த மாதிரியான ஒரு அது எல்லாரும் பாட்டில் ராதா போய் பாருங்கள், பார்த்துட்டு என்ன பண்ணணும்னு டிசைட் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ. ரொம்ப நல்லா இருந்துச்சு படம். எல்லாரும் முக்கியமான ஒரு படம், எல்லாரும் கண்டிப்பாக பார்க்கணும்.